எல்லோருக்கும் வணக்கம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லினக்ஸ் ஃபைல் மேனேஜ்மெண்ட் 4 அதாவது ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் 4வது பதிவு பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிற கமாண்ட் ஆர்எம் சரிங்களா? மேன் ஸ்பேஸ் ஆர்எம் கொடுத்ததும் அது நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, ரிமூவ் ஃபைல்ஸ் ஆர் டைரக்டரிஸ். அதாவது இதில் வந்து நிறைய ஃபைல்களையும் பண்ண முடியும், டைரக்டரிஸும் பண்ண முடியும். ஒன் ஆர் மல்டிபிள் ஃபைல், ஒன் ஆர் மல்டிபிள் டைரக்டரிஸ் ஃபோல்டர்னு வச்சுக்கலாம் சரிங்களா? சரி, அது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து எல்எஸ் அப்படின்னு கமெண்ட் போடுறேன். 1 2 3 4 ஃபைல்கள் நம்மளுக்கு இங்கே இருக்குது. இப்போ ஆர்எம் கொடுத்துட்டு நான் நியூ ஃபைல்னு கொடுக்குறேன். அது எஸ்ஸா நோவா அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுத்ததும் டெலீட் ஆகிடுச்சு. மறுபடியும் எல்எஸ்ன்னு போடும்போது நமக்கு இங்கே நியூ ஃபைல் இல்லை சரிங்களா? ஸோ டெலீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்குறோம். ஃபைல் 1 ஃபைல் 3 இருக்குது ஓகேங்களா? ஃபைல் 2 இல்லை. ஃபைல் 2 இங்கே எதனா ரிமூவ் பண்ணோமா? இல்லை, பண்ணல. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம் -F கொடுத்துட்டு FIL ஸ்டார் கொடுத்துட்றோம். முன்னாடி இந்த F யூஸ் பண்ணலை, இப்போ F யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த F யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆர்எம் நியூ ஃபைல்னு கொடுக்கும்போது நமக்கு அதை டெலீட் பண்ணணுமா, ரிமூவ் ரெகுலர் ஃபைல் நேம் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு இல்லைங்களா? அங்கே நம்ம எஸ்ஸுக்கு ஒய்ன்னு ப்ரெஸ் பண்ணோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்காம ஃபோர்ஸ் டெலீட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா? அந்த மாதிரி டெலீட் பண்ணுறதுக்கு தான் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆர்எம் -F ஃபைல் நேம் கொடுத்ததும் அது என்ன பண்ணோம், நம்மளை எஸ்ஆர் நோலாம் கேட்காது, டக்குன்னு டெலீட் பண்ணி விட்டுரும். இங்கே எல்எஸ் போட்டதும் அந்த இடத்துல அந்த ஃபைல்ஸு இல்லை சரிங்களா? ஸோ இப்போ இன்னொரு கமாண்ட் இருக்குது, அது உங்களுக்கான டாஸ்க். அதாவது ஃபைண்டுன்றது தான் கமாண்டு பேர். இந்த கமாண்ட் எதுக்குன்னா, ஒரு ஃபைலே எங்கே இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்காக சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கமாண்ட் டைப் பண்ணுறேன். எங்கே போய் தேடணும் அப்படின்னா, ரூட்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே எல்லா ஃபோல்டரும் அங்கே தான் இருக்கும். அதனால் ரூட்டுக்குள்ளே தேட சொல்கிறேன். இங்கே -நேம் அப்படின்னு இது அப்படியே கொடுக்கணும் சரிங்களா? கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுக்கணும் சரிங்களா? இன்னொரு கமாண்டும் இருக்குது, வேர் இஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அது மறந்துட்டேன், நான் ரொம்ப நாளாச்சு பயன்படுத்தி. வேர் இஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் கொடுத்தாலும் அது தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் சரிங்களா? அதாவது லினக்ஸ்குள்ளே போகும்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்ஸு, நிறைய கமாண்ட்ஸு, எளிமையாக வந்து சில விஷயங்களை பண்ணுறது, இதெல்லாம் நிறையா இருக்கும் ஓகேங்களா? மல்டிப்புளாக நிறைய விஷயங்களை பண்ணுறது, இதெல்லாம் அது கூட பேச கற்றுக்கணும். நம்ம கமாண்ட் மூலிமா பேச கற்றுக்கிட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அதில் வந்து நிறைய விஷயங்களை பண்ண முடியும் சரிங்களா? லினக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லோரும் லினக்ஸ் பார்த்து பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபைண்ட் அப்படின்ற கமாண்டை ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் நம்ம இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.